ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஆனது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 100வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி இன்னையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சிஎம் ஆகி 100வது நாள் ஆகிருச்சு. அந்த 100வது நாளை கொண்டாடக்கூடிய விதமாக அவருடைய 100வது நாள் பயணத்தில் சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு. பத்திரப்பதிவில் மெகா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இனி கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவர் என்ன சிக்ஸ் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க இருப்பீங்களா, அவங்களுக்காக இந்த நியூஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன நியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் திமுக அதிமுக இந்த 2 ஆட்சி தான் கடந்த 50 ஆண்டு கால தமிழகத்தை ஆண்டு வந்தது. இந்த 2 ஆட்சிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேகா முதலையே வெற்றி பெற்றிருக்கு. அதாவது தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகிறது. இந்த 2 வருடங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடைபெற்ற தேர்தலில், அதுவும் முதல் தேர்தல்லையே தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி பிடித்திருக்கு. அவர் சிஎம் ஆனதுலேருந்து இன்றோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100 நாள் கடந்துட்டாரு. இந்த 100வது நாளில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவும் ரொம்ப பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. அதே போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர தின விழாவில் ஒரு பக்கம் சர்ச்சையாக போனாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய நலனுக்காக சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதுலேயும் போராட்ட வீரர் மக்களுக்காக நிறைய முக்கியமான ஒரு சில விஷயங்களை அறிவிச்சிருந்தார். அது பணம் தொடர்பான அறிவிப்பு. அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் அதோட பட்டியல் தான் இன்னும் வெளியாகலை. ஆனால் மேக்சிமம் முழு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இந்த ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. அதே போல் த்ரிஷாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திர தின விழாவில் நிறைய சர்ச்சையானது இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகவே போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன மாதிரியான சர்ச்சை அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 100வது நாளில் இவர் செய்த இந்த ஒரு மெகா விஷயம் இப்போ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்களில் தெரிவித்துட்டு வராங்க. ஏன்னா கால் கடுக்க நின்று நிறைய நேரத்தை வீணடிக்கிறதுனால நிறைய நஷ்டமாகிறது இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தது நல்லது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்துட்டே இருக்குது. சரி, அப்படி என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இன்று முதல் மிக முக்கிய மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகள் படி வீடு மனை விற்பனைக்கான பத்திரப்பதிவுகளை ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும் என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. அதே போல் ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலம் வீடு மனை வாங்குவோர் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் மற்றும் ரியல் எஸ்டேட் அலுவலகங்களிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுகிறது. இதனால் சார் பதிவாளர் அலுவலகங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவுனா சார் பதிவாளர் அலுவலகங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிலை இனி இருக்காது. ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலமே வீடு மனை வாங்குவோர் சம்மந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் மற்றும் ரியல் எஸ்டேட் அலுவலகங்களிலிருந்து பத்திரப்பு பதிவு செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுகிறது. ஆக்சுவலி முதல்வர் விஜய் பதவியேற்று 100வது நாளில் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகம் எங்கும் சுமார் 575க்கும் மேற்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருது. இங்குதான் நிலம், வீடு உள்ளிட்ட சொத்து தொடர்பான ஆவணங்கள் மட்டுமல்லாமல் திருமண பதிவு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களும் பதிவு செய்யப்பட்டு வருது. முன்பு வரை ஆவண எழுத்தாளர்கள் மூலம் பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்திய பிறகு சார்பதிவாளர் அலுவலகத்தில் நேரடியாக பதிவு செய்யப்படக்கூடிய நடைமுறை இருந்து வந்தது. இந்த முறையில் ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டதால் பொதுமக்கள் பல மணி நேரம் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்த காலதாமதை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் பதிவுத்துறை படிப்படியாக ஆன்லைன் சேவைகளை அறிமுகப்படுத்தியது. ஆரம்பத்தில் ஸ்டார் 1.0 என்ற முறையில் எழுத்துப்பூர்வமாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஸ்டார் 2.0 என்ற இணைய அடிப்படையிலான மென்பொருள் கொண்டு வரப்பட்டது. தற்போது அதனை மேலும் மேம்படுத்தி ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருள் நடைமுறை உள்ளது. இதன் மூலம் பத்திரப்பதிவு, வில்லங்கச் சான்று பெறுதல், பிரதி ஆவணங்களை பதிவிறக்கம் செய்வது போன்ற பல சேவைகள் ஆன்லைன் வழியாக வழங்கப்பட்டு வருது. இந்நிலையில் வீடு மனை வாங்குவோருக்கான பத்திரப்பதிவு நடைமுறையில் இன்று முதல் முக்கிய மாற்றம் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் வீடு மனை விற்பனைக்கான பத்திரங்களை ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடப்படுகிறது. இனி கடந்த காலங்களைப் போல சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக வீடு அல்லது மனை வாங்குபவர்கள் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் அல்லது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கான வசதிகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை தங்கள் அலுவலகங்களில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பதிவாயிருக்கு. இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் அருண் சுந்தர் தயாளன் கட்டுமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் புதிய திட்டங்களில் வீடுமனை விற்பனை பத்திரங்களை இன்று முதல் ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெனுவால் முறையில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன்படி வீடுமனை வாங்குவோர் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவன அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவு செய்யலாம். இதற்காக அந்த அலுவலகங்களில் குறிப்பிடத்தக்க சில வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவுக்காக வெப் கேமரா வாயிலாக புகைப்படம் எடுக்கக்கூடிய இடத்தில் பின்னணி திரை தெளிவாக எவ்வித படங்களும் இன்றி இருக்க வேண்டும். பத்திரப்பதிவு செய்வோரை படப்பிடிப்பதற்கு ஏதுவாக தரமான வெப் கேமரா இருக்க வேண்டும். சொத்து விற்பவர் வாங்குபவர் விரல் ரேகை மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை பதிவு செய்ய பதிவுத்துறை மென்பொருளோடு ஒத்துப்போகக்கூடிய கருவியை அமைக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்குது. கருவிலி பதிவுக்கான கருவிகள் நவீன முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய இடத்துல 100 Mbps வேகத்தில் இணையதள சேவை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பதிவுத்துறை இணையதளத்தில் லாக்இன் எனப்படும் நுழைவு வசதியை முன்கூட்டியே ஏற்படுத்தியிருக்க வேண்டும். கட்டுமான நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் ஆகியோர் இதற்கான வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்த வேண்டும். ஆன்லைன் பத்திரப்பதிவு வெற்றிகரமாக நடக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என இப்போ தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை 100வது நாளில் அவர் உருவாக்கி இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நியூஸை இப்போ கேட்டுட்டிங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடு மனை வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா இனி பத்திரப்பதிவுக்கு அதிக நேரம் செலவாகாது. உடனே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ வீடு மனை வாங்குவவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த நியூஸை ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா நியூஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.